இந்திய நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் மோடி என மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர், மாதாக்கோவில், லூர்து நகர், கணுவாய்பேட்டை, திருக்காஞ்சி, உருவையாறு, 4 முனை சந்திப்பு மற்றும் மங்களம், கீழ் சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், சிவராந்தகம், அரியூர், பங்கூர், ஆரியபாளையம், கோட்டைமேடு உட்பட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திறந்தவெளி ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், பாஜக தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தன், மாவட்ட தலைவர் அனிதா, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், பாலபாஸ்கரன், சீதாராமன், தணிகாசலம், தர்ஷனாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதல்வர் மற்றும் வேட்பாளரை வரவேற்கும் வகையில் சிவராந்தகம் பகுதியில் ராட்சச மாலை வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா தலைமையில் அணிவிக்கப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி பேசும்பொழுது மத்திய அரசு அனைவருக்கும் வீடு, வங்கி கணக்கு மற்றும் தரமான சாலை வசதியை செய்து கொண்டிருக்கிறது என்றும் நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் மோடி என்றும் பெருமிதம் கொண்டார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் சொன்னதை புதுச்சேரி அரசு செய்து முடித்துள்ளதாகவும் படித்த இளைஞர்களுக்கு எந்தவொரு சிபாரிசும் இல்லாமல் அரசு வேலை கொடுத்துக் கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த காங்கிரஸ், திமுக ஆட்சியில் சண்டை போட்டுக் கொண்டு இருந்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று குற்றம் சாட்டிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் நல்ல தரமான சாலைகள் போடப்பட்டுள்ளதால் ஜம் என்று போக முடிகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு தேவையானதை அரசு விரைவாக செய்து வருவதாகவும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பி கூறியதை கேட்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இல்லை என்றும் தெரிவித்து பேசினார்.